அன்புமிக்க மாணவ செல்வங்களை, இன்று நாம் அலகு 1.4.1 அவகட்ரோ எண் என்றால் என்ன என்பதை நன்கு கற்றறிவோம். அவகட்ரோ எண் என்பது ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு சேர்மத்திலும் காணப்படும் உட்பொருட்களினுடைய எண்ணிக்கை 6.022 சமம். இந்த எண் அவகட்ரோ எண் என அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, நான் உங்களிடம் ஒரு மோல் நீர் மூலக்கூறை கொண்டு வாருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? 6.022 நீர் மூலக்கூறுகளை நீங்கள் என்னிடம் தர வேண்டும் என்று அர்த்தம். அதேபோல் உங்களிடம் ஒரு மோல் பேனாக்களை கொண்டு வாருங்கள் என்று கூறினால் நீங்கள் எத்தனை பேனாக்களை கொண்டு வர வேண்டும்? 6.022 பேனாக்களை கொண்டு வரும். அதேபோல் ஒரு மோல் பென்சிலை கொண்டு வாருங்கள் என்று நான் கூறினால் என்னிடம் எத்தனை பென்சில் நீங்கள் தர வேண்டும்? 6.022 பென்சில்களை நீங்கள் தர வேண்டும். ஸோ ஒரு மோல் அளவுடைய எந்த ஒரு பொருள் சேர்மத்திலும் உட்பொருட்களுடைய எண்ணிக்கை எதற்கு சமமாக இருக்கும்? 6.022 சமம். இதுதான் அவகட்ரோ எண். சரிங்களா? சரி, வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்? ஒத்த வெப்பநிலை மற்றும் அழுத்தம். சரிங்களா? அதாவது வெப்பநிலையும் அழுத்தமும் மாறாமல் இருக்கும்போது சம கன அளவு உள்ள எல்லா வாய்க்களும், அதாவது சம கன அளவு உள்ள ஒரு கொள்கலனை நீங்கள் எடுத்துகிட்டு அதில் வாய்க்கள் நிரப்பினீங்களா? ஸோ கன அளவு சமமாக இருக்கும் பொழுது அந்த வாய்க்களினுடைய மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை சமம். பாருங்கள், இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு. இப்போ ஒத்த அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் இந்த 4 வாயுக்களினுடைய கன அளவு சமமாக இருக்கும்போது இந்த 4 மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதனுடைய கன அளவு அதிகமாக இருக்குது. இதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு வைங்க. பாருங்கள், அப்போ இதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் இதில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குமா? கண்டிப்பாக சமமாக இருக்காது. எதில் உள்ள மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்? கார்பன் மோனாக்சைடை விட கார்பன் டை ஆக்சைடுடைய மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, வினை 1, வினை 2. பாருங்கள், வினை 1ல் ஒரு கார்பன் அணு. சரிங்களா? ஒரு தனித்த கார்பன் அணு. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு மூலக்கூறு ஆக்சிஜன் வினைப்பட்டு ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடை தருகிறது. வினை 2ல் பாருங்கள், ஒரு மூலக்கூறு மீத்தேன் ஒரு மூலக்கூறு ஆக்சிஜனுடன் வினைப்பட்டு ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடையும் 2 மூலக்கூறு நீரையும் தருகிறது. பாருங்கள், எந்த வேதி வினை எடுத்தாலையும் ஒரு குறிப்பிட்ட வினைப்பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறு விகிதத்தில் வினைப்படுகிறது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மூலக்கூறு, இங்கே ஒரு மூலக்கூறு, இங்கேயும் ஒரு மூலக்கூறு. வினைப்படு பொருட்களும் ஒரு மூலக்கூறில் இருக்குது, வினை விளை பொருட்களும் ஒரு மூலக்கூறில் இருக்குது. இங்கே பாருங்கள், வினைப்படு பொருள் ஒரு மூலக்கூறு, இங்கே ஒரு மூலக்கூறு இருக்குது. வினை விளை பொருளில் கார்பன் டை ஆக்சைடு ஒரு மூலக்கூறு இருக்குது, நீர் 2 மூலக்கூறு இருக்குது. ஸோ நம்ம இது சிம்பிளான ரியாக்ஷன். ஸோ நீங்கள் மூலக்கூறு விகிதத்தில் வினைப்படுதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ 17 கிராமில் எத்தனை மூலக்கூறு இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்கள் கணக்கிடுவதற்கு மிக கடினமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா மோல் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு மோல் கார்பன் அணு
1 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுடன் வினைப்பட்டு 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறினை தருகிறது. அதே மாதிரி வினை 2ல் பாருங்கள், 1 மோல் மீத்தேன் 1 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுடன் வினைப்பட்டு 1 மோல் கார்பன் டை ஆக்சைடையும் 2 மோல் நீரையும் தருகிறது. ஸோ நம்ம வந்து மோலில் சொல்கிறது வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். அதனால் மோல் என்ற வார்த்தையை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். நமது சேனல் வேதியியல் விளையாட்டாக தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.